இதை சுகர் மாத்திரையுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுகர் வேகமாக குறையும். சர்க்கரை மக்களுக்கு சர்க்கரை மாத்திரை மட்டும் போதுமா சார்? எனக்கு சுகர் மட்டும் பாருங்க, சுகர் மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்க. இது நான் தினசரி கேட்கிற வார்த்தைகள். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். நான் சர்க்கரை மக்களை பார்க்கிற விதத்தை இந்த ஒரு சம்பவம் மாத்திருச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. நான் சொல்ற அந்த பேஷண்ட்டுக்கு நீண்ட நாட்களா சர்க்கரை இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஆஸ்பத்திரிக்கு வருவாரு. எனக்கு சர்க்கரை மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்க வேண்டாம், சர்க்கரைக்கு மட்டும் மாத்திரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த குறிப்பிட்ட பேஷண்ட் தான் சர்க்கரை மக்களுக்கு பிற பரிசோதனைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் நம்ம மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு புது பேஷண்ட்டுக்கும் சில அடிப்படை பரிசோதனைகளை நாங்க செய்யறோம். சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டன் அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நாங்கெல்லாம் மருத்துவம் படிக்கிற காலத்துல யூரின் சுகரை வச்சுதான் வைத்தியமே பார்ப்போம். அப்புறம் யூரின் சுகர்ல பாக்குறத விட பிளட் சுகர் பார்த்து வைத்தியம் பார்க்கிற முறை வந்தது. இப்ப விரல்ல லேசா பிரிக் பண்ணி குளுக்கோமீட்டர் வச்சு சுகர் பார்க்கிற காலம் வந்தது. இப்ப HbA1c 3 மாத ஆவரேஜ் சர்க்கரையை பார்த்து வைத்தியம் பார்க்கிற காலம். மருத்துவம் இந்த மாதிரி தொடர்ச்சியா முன்னேறி போய்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல டயல் போன் இருந்துச்சு, இப்ப ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஒரு சின்ன ஸ்மார்ட் போன்ல அலாரம் இருக்கு, பேங்க் இருக்கு, பஸ் டிக்கெட் புக் பண்றோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம், இன்னும் நிறைய வசதிகள் இருக்கு. அது மாதிரிதான் வைத்தியமும். டெக்னாலஜி மாறும்போது வைத்தியமும் மாறும். இன்னைக்கு சர்க்கரை மருத்துவம் சர்க்கரைனால கிட்னில பாதிப்பு இருக்கா, கண்ணுல பாதிப்பு இருக்கா, இருதயத்துல பாதிப்பு இருக்கா, கால் நரம்புகள்ல பாதிப்பு இருக்கா, ரத்தத்துல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கா, விட்டமின் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கறத பார்த்த பின்னாடிதான் சர்க்கரை வைத்தியத்தையே ஆரம்பிக்கிறோம். யூரின் சுகரை பார்த்து வைத்தியம் பண்ண 1990கள்ல இந்தியர்களின் சராசரி வயசு 59. இன்றைக்கு இந்தியர்களின் சராசரி வயசு 72. இந்த 72 கொடுத்தது இன்றைய நவீன மருத்துவம். சர்க்கரை வந்த உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். உடம்புல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். அதற்கு ஏற்ப நம்ம சிகிச்சையை மாத்துறோம். அதனால ஆயுசும் கூடுது. சர்க்கரை மக்களுக்கு சர்க்கரைனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறேன். தமிழில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் சொன்ன அந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அவருக்கு அப்ப 55 வயசு இருக்கும். நீண்ட வருடங்கள் அவருக்கு சர்க்கரை இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஆஸ்பத்திரிக்கு வருவாரு. எனக்கு சர்க்கரை மட்டும் பாருங்க, வேற பரிசோதனை எல்லாம் வேண்டாம், சர்க்கரை மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்றப்பவே எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப பலகீனமா இருக்கு, நடந்தாலே கால் வலிக்குது, காலையில எந்திரிச்ச உடனே உடம்பே கனமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நினைவாற்றலும் குறையுது, ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வச்சனா எங்க வச்சேன் அப்படின்றதே மறந்து போகுது அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு நான் சொன்னேன், இது சர்க்கரைனால மட்டும் வர்றதில்ல, வேற பரிசோதனைகளும் நம்ம செய்யணும் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அதெல்லாம் விருப்பம் இல்ல சார், எனக்கு பணம் எல்லாம் செலவழிக்க முடியாது, தொந்தரவெல்லாம் சொல்லிட்டு சர்க்கரை மட்டும் பாருங்க, சர்க்கரை மாத்திரையை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். என்னால மறுத்து பேச முடியாத நிலை. சர்க்கரை மாத்திரையை மட்டும் எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சிருவேன். திருப்பி அடுத்த மாசம் வருவாரு, அதே தொந்தரவு சொல்லுவாரு. அப்போ என்னுடைய கருத்தை நான் சொல்றப்பெல்லாம் வயசாயிடுச்சுன்னா இதெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார். இந்த நிலையில ஒரு நாள் காலையில எந்திரிக்கிறப்ப அவர் படுத்து இந்த படுக்கையை விட்டு எந்திரிக்கிறப்பவே கால் லேசா செழிப்பாகி இடுப்பு எலும்பே உடைஞ்சிருச்சு. ஆபரேஷன் பண்ணி தான் அந்த இடுப்பு எலும்ப சரி பண்ண வேண்டிய நிலை. மகை வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் உடனே வந்துட்டாரு. சர்க்கரைக்கெல்லாம் ரெகுலரா தானே சார் பாக்குறாரு, லைட்டா தானே சார் செழிப்பாச்சு, அதுக்கு இடுப்பு எலும்பே உடைஞ்சு போகுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவருக்கு நடந்த சம்பவங்களை சொன்னேன். அவர் சர்க்கரைக்கு ப்ராப்பரா பாக்குறாரு, சர்க்கரை அளவுக்கு ஏற்ப நாங்க மாத்திரை கொடுக்கிறோம். ஆனா சர்க்கரையோட காம்ப்ளிகேஷன்ஸ், சர்க்கரையோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பரிசோதனை பண்ணவே இல்லை. நான் அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் எல்லாம் அனுப்பிடுறேனே அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் செய்யற சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சோம். எல்லாத்தையும் பார்த்தாரு. சரி பரவாயில்ல சார், ஆபரேஷன் பண்ணுங்க, வேற பரிசோதனைகளையும் நீங்க சேர்த்தே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னார். நீங்களும் சர்க்கரைக்கு சர்க்கரை மாத்திரை மட்டும்தான் சாப்பிடுறீங்களா, வேற பரிசோதனைகள் எதுவும் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவருக்கான பரிசோதனைகளை நாங்க செஞ்சோம்.
அவருடைய கிட்னி எப்படி இருக்கு அப்படிங்கிற பரிசோதனை, யூரின்ல மைக்ரோ ஆல்புமின் இந்த பரிசோதனையை பார்த்தோம். அவருடைய கொழுப்பு சத்து அதாவது லிபிட் ப்ரொஃபைல் பண்ணி பார்த்தோம். கால்ல நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். விட்டமின் டி குறைபாடு இருக்கா, விட்டமின் B12 குறைபாடு இருக்கா அப்படிங்கறதையும் பார்த்தோம். அந்த பரிசோதனையில அவருக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தது, விட்டமின் B12 குறைபாடும் இருந்தது. நீண்ட நாள் சர்க்கரைனால கால்ல நரம்பு பாதிப்பும் இருந்தது. அவருக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்ச பின்னாடி விட்டமின் டி குறைபாட சரி பண்ணணும், விட்டமின் B12 குறைபாடையும் சரி செய்தோம். ஓரிரு மாதங்கள்ல அவருக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தது. உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டாரு. இப்ப வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு வயசு 74, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறாரு. சர்க்கரை மக்களுக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியம். விட்டமின் டி குறைபாடுனால உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும், மூட்டு வலி வரும், முதுகு வலி வரலாம், உடம்புல இருக்க சதைகள் பலவீனமாகும், நடக்கவே சிரமப்படுவாங்க. அதே மாதிரி சர்க்கரை மக்களுக்கு விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் செயல்பட இந்த B12 ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மூளை சரியா செயல்படணும்னா விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் B12 குறைபாடுனாலதான் அவருக்கு நினைவாற்றல் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அது போக விட்டமின் B12 குறைஞ்சிச்சுன்னா கால் எரிச்சல் வரலாம், கால் மதமதப்பு வரலாம், கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு வரலாம், ரொம்ப சோர்வு வரலாம், ரத்த சோகையும் வரலாம். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கால் எரிச்சல் வந்துருச்சுன்னா சர்க்கரையும் குறைக்கணும், விட்டமின் B12ஐயும் சரி செய்யணும். நான் சொன்ன அந்த பேஷண்ட் மூலம் நான் மட்டும் இல்ல, நீங்களும் கத்துக்கக்கூடிய உண்மை என்னன்னா, வெறும் சுகரை மட்டும் பார்த்து வைத்தியம் பார்க்காதீங்க. எங்க மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு புது சர்க்கரை நோயாளிக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை தவறாம கடைபிடிக்கிறோம். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி பார்க்கிறோம், விட்டமின் B12ஐயும் பார்க்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கடைக்கு போய் விட்டமின் B12 வாங்கி போடுறேன், விட்டமின் டி வாங்கி போடுறேன் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. பரிசோதனை பண்ணுங்க. அந்த பரிசோதனையில குறைவா இருந்துச்சுன்னா உங்க டாக்டர்கிட்ட கேட்டு அதற்கு ஏற்ப மாத்திரை சாப்பிடுங்க. அடுத்த முறை உங்க சக்கரை டாக்டர்கிட்ட போறப்ப எனக்கு சக்கரை மாத்திரை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லாதீங்க. என்னுடைய இருதயத்தை செக் பண்ணுங்க, என்னுடைய கிட்னியை பாருங்க, என்னுடைய கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிசோதனைகள் செஞ்ச பின்னாடி அதற்கு ஏற்ப உங்க டாக்டர்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை நோயின் 10 புது அறிகுறிகள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.